நான் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கிட்ட கேட்டேன். பார்த்திபனே வந்து இனிஷியேட் பண்ணி தான் அந்த ஃபோட்டோவை அங்கே வச்சாரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை நீங்கள் வந்து எவ்வளவோ கிசுகிசுகள் திரிஷா குறித்து இங்கே வந்திருக்கு. அவங்க மனம் புண்படுற மாதிரி எவ்வளோ பேர் பேசியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. அதெல்லாம் எப்படி கடந்து போனீங்களோ அப்படி தான் வந்து இதையும் கடந்து போயிருக்கணும். ஒரு இமேஜ் அவர் மேலே இருக்குல்ல, அந்த இமேஜ் ஒரே நாளில் நொறுங்கி போயிட்டதா எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. அதுதான் உண்மை. அதை தான் பார்த்திபனும் ஃபீல் பண்ணியிருக்காரு. இந்த திருமணத்துக்கு நீங்கள் தனித்தனியாக போனால் ஆகாதா, ஏன் சேர்ந்து போகணும்? இந்த நடிகையோடு உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்குது, தேவைப்பட்டாலும் அந்த நடிகையினுடைய பேரை நான் அப்புறம் சொல்லுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீ என்ன சொல்கிறது? நானே சொல்கிறேன் இதுதான் அந்த நடிகைன்னு அவர் காமிக்கிறார். அந்த விஷயம் வந்து ரொம்ப தவறாப்படுது மக்களுக்கு. நீ வந்து சேரலைன்னா இந்தந்த கஷ்டத்தெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டியதாச்சா பார்த்துக்கோ அப்படிங்கிற அளவுக்கு சில விஷயங்களை அவங்க பண்ணுறாங்க. அதில் ஸ்டபனாக நின்றுட்டாருன்னா தப்பிச்சார். இல்லைங்க வேறு வழியில் நம்மளால் அழுத்தம் தாங்க முடியல, ஒழியிறது ஒழியுது, சேர்ந்துருவோம் அப்படின்னாருன்னா கிட்டத்தட்ட கட்சிக்கு மூடு விடாது. மூவி வேர்ல்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட அந்தரன் சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன் சார். என்ன சார், அதாவது இப்போ எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, இதுக்கு மேலே எங்களாட்டி முட்டே கொடுக்க முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு மாறிடுச்சு. அப்படிதான் தொண்டர்கள் எல்லாமே பேசுறாங்க. அதை தாண்டி இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சதுக்கு காரணம் பார்த்திபனா இல்லை திரிஷாவா? பார்த்திபனை பற்றி உங்களுக்கு தெரியும், அவர் ரொம்ப கேஷுவலான ஒரு மனிதர். அதுக்காக எல்லாரையும் அவர் வந்து விமர்சனம் பண்ணிட முடியுமான்னு ஒரு கேள்வியை நீங்கள் எழுப்பலாம். ஆனால் அவர் வந்து பெருசாக அவங்கள வந்து ஒரு மாதிரி வன்மத்தை கக்கி அவங்களுடைய அப்படியே கொலாப்ஸ் ஆக்கிடணும் அவங்கள அப்படின்லாம் நினைக்கல. அவர் கேஷுவலாக ஒரு படத்தை காமிக்கிறாங்க, அதற்கு முன்பு 2-3 நாளாக நடந்த சம்பவங்களை பார்க்குறாரு, டக்குன்னா அவருக்கு ஒன்று தோறுது, ஒரு கருத்து சொல்கிறாரு, அவ்வளோதான். அதை நீங்கள் வந்து எவ்வளவோ கிசுகிசுகள் திரிஷா குறித்து இங்கே வந்திருக்கு, அவங்க மனம் புண்படுற மாதிரி எவ்வளோ பேர் பேசியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. அதெல்லாம் எப்படி கடந்து போனீங்களோ அப்படி தான் வந்து இதையும் கடந்து போயிருக்கணும். பட் அவங்க ஏன் அவ்வளோ கோபமாக ரியாக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. அதில் அவர் ரொம்ப உண்டாயிட்டார். ஆக்சுவலாக அவங்க போட்ட ட்விட்டை அவர் பார்க்கவே இல்லை. அவர் மன்னிப்பு கேட்டு எது நடந்ததோ அது தவறாகவே நடந்துருச்சு, வருத்தம் தெரிவிக்கிறேன்லாம் எல்லாம் முடிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க ட்விட்டை பார்த்து, அடடா நாம் தப்பு பண்ணிட்டோமே, நாம் எதுக்கு இவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும். அது வந்து ரொம்ப ஒரு ஒரு தரக்குறைவான ட்வீட்னு அவர் நினைக்கிறார். இன்னொன்று வந்து பார்த்திபனை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல படைப்பாளி அவர். ஒரு ஆர்டிஸ்ட் எப்போவுமே படைப்பாளிக்கு கொடுக்குற மரியாதைங்கிறது தனியாக இருக்கும். அப்படி தான் அவர் வந்து திரிஷாவையும் பார்த்துருப்பார். ஒரு ஆர்டிஸ்ட்டை நாம் வந்து ஒரு டைரக்டர் அப்படிங்கிற லெவலோடய பார்த்துருப்பாரு. இப்படி மோசமாக நம்மளை வந்து சொல்கிறாங்களே அப்படிங்கிற கோபம் அவருக்கு. அதுக்கப்புறம் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டார். நல்ல வேலையை அதை நிறுத்திட்டார். பலரும் வந்து எதுக்கு சார் உங்களுக்கு தேவையில்லாத வேலை, அதை அப்படியே விட்டுட்டு வேறு வேலையை பாருங்கள் அப்படிலாம் சொன்ன பிறகு அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு 2 வீடியோவோட அதை நிறுத்திட்டார். ஓகே. ஏன்னா அதுல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, இவங்க இப்படி பண்ணுவாங்க தெரிஞ்சுதான் நான் மன்னிப்பு கேட்டிருக்கவே மாட்டேன், நான் ஒரு காணொலியை போட்டிருக்கவே மாட்டேன், நீங்க எதுக்கு போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக நிறைய பேர் எங்களை பேச ஆரம்பிச்சாங்க. சார் நீங்க பேசாமலே இருந்திருக்கலாமே சார், எதுக்கு சார் நீங்க மன்னிப்புலாம் சொல்லி போட்டீங்க, பாருங்க இந்த அம்மா எப்படி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதான் அதை ரொம்ப வருத்தத்தோடு அவர் பதிவு பண்ணுறாரு. அது அந்த அந்த ட்வீட்டில் வந்து இருக்கிற ஒரு கண்ணிய குறைவான வார்த்தைகள் இருக்குல்ல. இன்னொன்று வந்து நான் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கிட்ட கேட்டேன், பார்த்திபனே வந்து இனிஷியேட் பண்ணி தான் அந்த ஃபோட்டோவை அங்கே வச்சாரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே. அதை இல்லைங்கிறார் அவர். இன்னொன்று வந்து அப்படி சொல்லி வைப்பதற்கும் வாய்ப்புகள் இருந்திருக்காது. ஏன்னா ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது யாரெல்லாம் டாக் ஆஃப் த டவுனாக இருக்காங்களோ அவங்கள தான் அங்கே வரிசைப்படுத்தும். ஆமாம். இப்போ சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு நடிகை அங்கே போட்டால் அங்கே வந்திருக்கிற நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறவங்களுக்கே அவங்க யாருன்னு தெரியாமல் கூட போகலாம். ஸோ அதனால் அப்போ யார் லைம் லைட்டில் இருக்காங்களோ அவங்கள தான் அங்கே காமிப்பாங்க. அப்படி தான் இவங்களை காமிச்சிருக்காங்க. ஏதோ இவரே பர்பஸாக சொல்லி செஞ்ச மாதிரி ஒரு டோன் அவங்க கொண்டு வராங்க. ஒருவேளை அவங்க கேட்கும்போது தப்பிச்சுக்கிறதுக்காக அப்படி ஒரு வார்த்தையை அவங்க போட்டாங்களான்னு தெரியல. ஏதோ ஒரு வகையில் பார்த்திபன் மேலே ஒரு குற்றச்சாட்டை அவங்க வச்சுட்டாங்க. அது தொடர்பான அந்த ட்வீட்டெல்லாம் அவரை ரொம்ப காயப்படுத்திருக்கு. ஸோ அதன் காரணமாக தான் இந்த விவகாரத்தை அவர் தொடர்ந்தார். இல்லைன்னா அதையும் அவர் வீட்டுக்கு போகிறவர் தான். ஆமா, ஏன்னா நிறைய ஆக்சுவலா பார்த்திபன் சார் மேலேயும் நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு, இவங்க திரிஷா மேல நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு, இப்ப வந்துகிட்டுமே இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப பார்த்திபன் மட்டும் இதை பேசினாரான்னு கேட்டா கிடையாது, நிறைய பேர் பேசுறாங்க. என்னன்னா விஜயுடைய நலம் விரும்பிகள், அதாவது திரைத்துறையில் இருக்கக்கூடிய நலம் விரும்பி, அதுதாங்க நீங்க ஒரு தவறான திசையை நோக்கி போறீங்க. இங்க எப்பவுமே இமேஜ் முக்கியம். நம்ம தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு
அவங்க மனசுல ஒண்ணா நினைச்சு வச்சிருப்பாங்க ஒருத்தரை. ம். நீங்க அதுலேருந்து கொஞ்சம் மாறுபடும் போது கோவம் வரும் அவங்களுக்கு. அப்ப அத வந்து எங்க ரியாக்ட் பண்ணுவாங்க? ஓட்டு போடுற இடத்துல ரியாக்ட் பண்ணுவாங்க. அது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை நீங்களே ஏன் போய் தேடிக்கிறீங்க? இந்த இந்த திருமணத்துக்கு நீங்க தனித்தனியா போனா ஆவாதா? ஏன் சேர்ந்து போகணும்? அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? என் மனைவி வந்து என் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த நடிகையோடு உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கு. தேவைப்பட்டாலும் அந்த நடிகையினுடைய பேரை நான் அப்புறம் சொல்லுவேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீ என்ன சொல்றது? நானே சொல்றேன். இதுதான் அந்த நடிகைன்னு அவர் காமிக்கிறாரு. அந்த விஷயம் வந்து ரொம்ப தவறா படுது மக்களுக்கு. இப்ப நான் விசாரிச்ச வரைக்கும் என்னை சுற்றி இருப்பவர்கள்ட்ட நான் தொடர்ந்து பேசிட்டே இருக்கேன். பெண்கள்ட்ட முக்கியமா இந்த சம்பவத்துக்கு பிறகு பேசும்போது எல்லாருமே ஒரு பெரிய அதிருப்திய தெரிவிக்கிறாங்க. நாங்க வந்து விஜய் எங்க புள்ள மாரி நெனச்சோம். என் தம்பி மாரி நெனச்சோம். கடைசியில அவரே இப்படி பண்ணிட்டாரே! இது தேவையா இது? அப்படின்னு நெனைக்கிறாங்க. இன்னொன்னு வந்து இங்க ஒரு ஒரு இமேஜ் அவர் மேல இருக்குல்ல. அந்த இமேஜ் ஒரே நாளில் நொறுங்கி போயிட்டதா எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. அதுதான் உண்மை. அத தான் பார்த்திபனும் ஃபீல் பண்ணியிருக்காரு. அதனால வந்த கருத்துக்கள் தான் அது. அது அவங்க தான் ஃபீல் பண்ணல. யாரு த்ரிஷா தான் இன்னும் ஃபீல் பண்ணல. நம்மால ஒரு பெரிய பிரளயம் நடந்து போச்சு. அப்படிங்கிறத அவங்கள தவிர இங்க யாரும் எல்லாருமே புரிஞ்சு வச்சிருக்காங்க. புரியுது. ஏன்னா, முன்னெல்லாம் ஒரு ஃபோட்டோஸ் வரும். அப்பப்ப அத பத்தின ஒரு விமர்சனம் வந்துகிட்டே தான் இருக்கும். 2 பேரும் சேர்ந்து புகைப்படத்த வெளியிடும்போதோ, இல்ல இந்த கால் தெரியிற மாரி, ஷூ தெரியிற மாரி, இது மாரியான வந்துகிட்டு தான் இருக்கும். அது அப்படியே கடந்து கடந்து போக ஆரம்பிச்சாங்க. ஆனா, இப்ப எப்படி இருக்குன்னா, நான் தான் உன்ன ஏக்குறேன். அப்படிங்கிறது வெளில தெரியட்டும். அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயமா எல்லாரும் பார்க்குறாங்களே. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா, இத பத்தி பேசுறதுக்கு எனக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு. ஏன்னா, ம். இத ஏதோ ஒரு பெரிய விஷயம் மாரி நம்ம உட்கார்ந்து எல்லா சேனல்லயும் விவாதிக்கும்போது, ஏதோ பர்ப்பஸா இந்த விஷயத்த நம்ம பேசுற மாரி ஒரு டோன் வருது. ம். நம்ம அப்படி பேசல. கரெக்ட்டு. நம்ம நினைக்கிறது என்னன்னா, ஒரு நல்ல நோக்கத்துக்காக வந்தீங்க. ஒரு நல்ல திசையில போயிட்டு இருக்கீங்க. மக்களுடைய பேராதரவு இருக்கு. ம். எம்ஜிஆருக்கு பிறகு இவ்வளவு பெரிய கூட்டம் ஒரு நடிகருக்கு வருதுன்னா, விஜய்க்கு தான். விஜய்க்கு மட்டும் தான். ஸோ இந்த கூட்டம் வந்து ஒரு 40% கழிச்சு கட்டிருங்க. ம். ஒரு 60% ஓட்டா மாறுனா கூட அது ஆ. சாதாரண ஸ்ட்ரென்த் கிடையாது. ஆமா. அப்ப இவ்வளவு பிரைட்டா ஒரு திசையை நோக்கி போயிட்டு இருக்கிற நீங்க, ஒரு சின்ன சின்ன சபலங்களுக்கு ஆள்படலாமாங்கிறது தான் நாம கேட்கிற கேள்வி. அது அவருடைய அக்கறையின் பேர்ல வர்றது தான். கண்டிப்பா. நம்ம அவர ஒரேடியா ஒழிச்சிடணும், சாச்சிடணும் அப்படிங்கிறது நம்ம நோக்கம் கிடையாது. அத யார் புரிஞ்சுக்கணுமோ அவங்க புரிஞ்சுக்கணும். ஆ. அதுக்காக தான் நம்ம திரும்ப திரும்ப கரெக்ட்டு. சொல்றது. முக்கியமா இந்த விஷயத்தில் நான் சொல்வது என்னன்னா, ஆ விஜய் வந்து ந ஒரு வகையில நீங்க என்ன சொல்றது? நானே இந்த பொது சமூகத்துக்கு அத முன் வச்சுர்றேன். அப்படின்னு நினைச்சு ஒரு காரியத்தை செய்தால் கூட, ஒரு பெண்ணா எப்பவுமே ஆணை விட பெண் வந்து சற்று சரியா சிந்திப்பவங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, ஆண் ரொம்ப அவசரப்படுவான். பெண் ரொம்ப நிதானமா யோசிப்பாங்க. இதுதான் காலகாலமா நாம பார்க்கறது. அப்போ ஒரு பெண்ணா இருக்கிற நீங்க தான், இல்லங்க இது தப்பு. இப்ப இத செஞ்சிருக்க கூடாது நம்ம அப்படின்னு நீங்க தான் அத சொல்லியிருக்கணும். அத சொல்லலையேங்கிற ஆதங்கத்தினால தான் நம்ம ஒரு குற்றச்சாட்டா அத வைக்கிறோம். மற்றபடி வந்து தனிப்பட்ட முறையில அவங்கள பத்தி பேசணுங்கிற எண்ணம் நமக்கு எப்பவுமே ஆமா. இருந்தது கிடையாது. அத தாண்டி அவர் முதல்ல வரும்போது நெறைய இடத்துல பாராட்டியிருக்கோம். நெறைய இடத்துல வந்து ஓகே இன்னொரு மாற்றம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இது எல்லாமே வரவேற்கத்தக்க இவ்ளோ விஷயம் பண்ணியிருக்கோம். இப்ப திடீர்னு எல்லாம் மாறுறாங்க அப்படின்னா, அப்ப தப்பு யார் மேல இருக்குங்கிற ஒரு உணர்வு இல்லன்னா, அப்ப நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா இத விமர்சிக்கும் போதுமே, இப்போ ஏதோ ஒரு வகையில நம்ம வந்து இல்லங்க நீங்க பண்ணது தப்பு அப்படின்னு விமர்சிக்கிறோம் அப்படின்னா, அத வந்து கீழ அத்தன பேர் வந்து இல்ல என் தலைவன நீ இப்படி சொல்ட்டியா? இன்னமும் இப்படி பண்ணிட்டு இருந்தா என்ன பண்றது? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லங்க, இவங்க எல்லாம் தான் அழிவுக்கு காரணமா இருக்காங்க. ஆ. இப்ப என்ன நடக்கும்னா, இப்ப விஜய் வந்து மகளிர் மாநாட்டுக்கு வராரு. ஆமா. அங்க வந்து இது ஒர்த்தே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஆ. அங்க இருக்கிற பெண்கள் எல்லாமே பயங்கரமா கை தட்டுறாங்க. அவரு ஒரு ஒப்புக்கு சொன்ன வார்த்தையா இருந்தா கூட, ஓஹோ! இது உண்மைதான் போல இருக்கே அப்படின்னு தோணும். இப்ப நமக்கு இவ்வளோ பேராதரவு இருக்கு. நம்ம மனைவிய விட்டுட்டு வந்த பிறகு ஒரு பேராதரவு இருக்கு. நம்ம வேற ஒரு நடிகையோட ஒரு திருமணத்துக்கு போயிருக்கோம். வெளியில அது ஒரு பெரிய தவறான டாக்கா இருக்குன்னு வந்த பிறகும், இவ்வளோ பெரிய கூட்டம் எனக்கு ஆதரவா இருக்கு. அப்ப நான் செய்யறது தான் சரிங்கிற ஒரு எண்ணத்தை இவங்களே உருவாக்குறாங்க. ம், ம். அது கிடையாது. நீங்க தவறு செய்தால் தவறுன்னு சொல்ற கூட்டம் உங்கள்ட்ட இருக்கணும். ஆமா. ஒண்ணும் இல்ல. என்டிஆர் வந்து சிவபார்வதின்னு ஒரு பெண்மணி கூட அவருக்கு பழக்கம் வந்துச்சு. ம். ஆந்திராவுல. அவரு சிஎம்மா இருக்காரு. ம். அவங்க பேட்டி எடுக்க வந்த ஒரு பெண்மணி. ஓகே. திடீர்னு அவங்க மேல ஒரு காதல் வயப்படுறாரு. ம். ஒரு நெருக்கம் அதிகமாகுது. ஒரு கட்டத்தில என்டிஆர் ரசிகர்களே, என்டிஆர கடவுளா கும்பிட்டுட்டு இருந்தவங்களே, சிவபார்வதிய வந்து அசிங்கமா திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே. "ஏம்மா இப்படி போய் அவர் பேர கெடுக்கிற நீ? ஆ. உன் வேலைய பார்த்துட்டு போம்மான்னு" பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுதானே தொண்டர்களுக்கு அழகு. ஆமா. என் தலைவனுக்கு ஒரு நாள் ஒரு கரை வருதுன்னா,
அவர் வாழ்க்கையிலேருந்து நீ ஒதுங்கிங்கன்னு சொல்றது தானே அறிவு. நீங்க என் தலைவர் செய்யறது எல்லாத்தையுமே நான் பொறுத்துப்பேன். இன்னைக்கு நீங்க நாளைக்கு வேற ஒருத்தர்னா அங்கேயும் போய் கைதட்டு வாங்கி போகுது. அப்ப அது என்ன மாதிரி மனநிலைன்னு நமக்கு அதான் புரியல. ரசிக மனப்பான்மைன்னு சொல்றது உறுதியாகப்படுது இல்ல இங்க. ஏன்னா அது அது இருக்கக்கூடாதுங்கிறது தான் நாம இங்க சொல்ல கண்டிப்பா. ஏன்னா ஒரு ஒரு பொண்ணு ஒருத்தவங்க பேசுறத நான் பார்த்தேன். மீன் விக்கிறவன் 2 பொண்டாட்டி வச்சிருக்கான். இவன் 2 இது பெருமையே கிடையாது இது. ஆக்சுவலா இது பெருமை கிடையாது. இது வந்து முகம் சுளிக்கக்கூடிய வகையில இருக்கக்கூடிய ஒரு கருத்து தானே. இத எப்படி நீங்க வந்து குளோரிஃபை பண்ணி ஸ்டாம்ப் குத்திக்க முடியும்? அப்படிங்கிற மாரி தானே இல்ல. இருக்கு. யாரோ ஒருத்தர் பேசுறத நம்ம வந்து பொதுப்படையா எடுத்துக்க முடியாது. அது அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் அவ்வளோதான்னு நம்ம போயிடணும். பட் பொதுவான கருத்து அதுவா இல்லையே. நீங்க பார்த்தீங்கன்னா, தவேகாவில் இருக்கிற பல பேரே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பல பெண்களே வந்து தலைவர் இப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அவர்களுக்குள் ஒரு டிஸ்கஷன் ஒண்ணு போகுது. இது எல்லாமே தெரிஞ்சு தான் விஜய் வந்து இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. அத நேத்து இந்த நேர்காணல்லலாம் ஆமா. சொல்லியிருக்காரு. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காங்கிறதுல பெரிய அர்த்தம் இருக்கு. அதுல வந்து இதுவும் அடக்கம் தான். அடங்குனா சந்தோஷம் தான். ஆமாமா. அவர் என்ன நினைக்கிறாரு, இப்படி ஒரு பிரளயமா அது மாறும்னு நான் நினைக்கல. ஆ அப்போ வந்து நாம செஞ்சது தவறுங்கிறத அவர் உணர்றாரு. அப்ப நீங்க முட்டு குடுக்காம இருங்கங்கிறது தான். அவரே உணர்ந்துட்டாரு அத. அதனால தான் அவர் அந்த வார்த்தைய பயன்படுத்துறாரு. நீங்க அத முட்டு குடுக்காம இருங்க. அவர் தானா சரியாயிருவாரு. புரியுது. த்ரிஷாவையும் விட்டுட்டு வந்துட்டான் அப்படிங்கிறது இதுக்குள்ள அடங்கும். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான் எப்போ அப்படிங்கிறது. எதுவரைக்கும் விட்டு குடுக்குறாருங்கிறது ஒண்ணு இருக்கு. ஆ. தேர்தல் வரைக்கும் விட்டுட்டா கூட போதுங்கிறேன் நான். அதுக்கப்புறம் உங்களுக்கான வாக்கு வங்கி, உங்களுக்கான செல்வாக்கு, அத வைத்த ஒரு அரசியல். நான் என்ன சொல்றேன், இப்போ சங்கீதாவோட ஒரு டைவர்ஸ் கேட்குறீங்க. அவங்க கேட்குறாங்க, நீங்க குடுக்கல. அது கோர்ட் ஒரு முடிவு எடுக்குது. ஏதோ ஒரு வகையில நீங்க பிரிஞ்ச பிறகு, நீங்க தனிக்காட்டு ராஜா. நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் யாரும் கேட்கறதுக்கும் அதிகாரம் இல்ல. அப்ப இந்த வேலைய செய்யுங்க. யாராவது கேட்க போறோமா? கிடையாது. இப்போ நீங்க அவங்க ஒரு ஒரு மனைவி கண்ணீரும் கம்பளையுமா நிக்கும்போது, பெண்களுடைய மனதும் சரி, இங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு யார் பாதிக்கப்படுறார்களோ அவங்க பக்கத்துல நின்னு பழகுன ஊரு இது. இங்க வந்து அப்படியே அனாதரவா போம்மா, இவரு எங்க தலைவர் அப்படிதான் இருப்பாருன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு சிலர் சொல்லலாம். எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ, அப்ப அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்க நினைக்கிற முடிவு எடுத்துக்கங்க. கரெக்ட். ஏன்னா சமுத்திரக்கனி வீடியோ ஒண்ணு ரிலீஸ் ஆனுச்சுல்ல. அதுல அவருடைய ஆதங்கம் வெளில தெரிஞ்சுச்சு. நல்லா வந்துட்டு இருந்துச்சு. ம். அது எப்படி இருந்துச்சுன்னா, எப்ப நல்லா இருந்துச்சு. அவர் மாற்றம் வந்துரும்ன்னு பார்த்தா இந்த அம்மாக்கு எடுத்து விட்டுச்சு. அப்படிங்க அதுதானே அதனுடைய அர்த்தமாவே இருந்துச்சு. அத நீங்க எப்படி பார்த்தீங்க? உள்ளபடியே நாம வந்து ஒரு பெரிய தவற செஞ்சுட்டோங்கிறத அவங்க உணர்ந்தாங்களா இல்லையான்னு எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியல. ஓகே. ஏன்னா, அப்ப அவங்க மனநிலை என்னவா இருக்குங்கிறதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியல. ஆ பட் அவங்க ஒதுங்கி இருந்தாலே, அந்த மற்றவர்கள் நினைத்த அந்த மாற்றத்திற்கான ஒரு வழி கிடைக்கும். அவங்க அத செய்யணும். அடுத்து என்னன்னா, என்டிஏ கூட்டணியில விஜய உள்ள எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விவாதம் ஒண்ணு ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. இப்ப சமீபத்துல விஜய் எஸ் சொல்லியிருக்கார். எடப்பாடி நோ சொல்லியிருக்கார். அப்படிங்கிற ஒரு விஷயம் போகுது. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடிலாம் எப்படிங்க ம். நோ சொல்லுவாரு? ம். கைக்கு கிடைக்கிற ஒரு வெற்றிய வந்து வேண்டான்னு தள்ளி விடுவாரான்னா? ஓகே. அத அப்படியே மாத்தி சொல்லுங்க. ஆ. எடப்பாடி எஸ் சொல்ட்டாரு. விஜய் நோ விஜய் நோ சொல்லிட்டாரு. சொல்லியிருக்காரு. ஓகே. அப்படின்னு சொல்லுங்க. விஜயும் வந்து அ அவ்வளவு கண்மூடித்தனமா போயி என்டிஏ கூட சேர்ந்துற மாட்டாரு. ஏன்னா, அதனுடைய விளைவுகள் என்னவா இருக்குங்கிறது அவருக்கு தெரியும். ஆனால், அதை நோக்கி ஒரு அழுத்தம் குடுக்கப்படுது. ஆ. நீ வந்து சேரலன்னா, இந்தந்த கஷ்டத்தெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டிய ராசா பார்த்துக்கோ! அப்படிங்கிற அளவுக்கு சில விஷயங்கள அவங்க பண்றாங்க. அதுல ஸ்டபனா நின்னுட்டாருன்னா தப்பிச்சாரு. புரியுது. இப்ப பாருங்க டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் ஆமா. நல்லா இருந்தாரு. ஆம் ஆத்மி ஆட்சியில இருந்துச்சு. ம். திடீர்னு ஒரு குற்றச்சாட்ட அவர் மேல வைக்கிறாங்க. ஜெயிலுக்குள்ள தள்ளுறாங்க. இத்தனை வருஷம் சிறையில கிட்டத்தட்ட பல மாதங்கள் இருந்துட்டு வெளியில வர்றாரு. அதுக்குள்ள அவங்க தேர்தல்லாம் முடிச்சு ஜெயிச்சு வந்து உட்காந்துடுறாங்க. இப்போ நீதிமன்றம் அவங்கள விடுவிக்குது. அவர் மேல ஒரு தவறும் இல்ல. இந்த குற்றச்சாட்டுல முகாந்திரமே இல்லன்னு விடுவிக்குது. இப்ப இதுவரைக்கும் அவர் பட்ட கஷ்டத்துக்கு யார் பதில் சொல்லுவா? ஒரு ஆட்சியவே இழந்துட்டாரே! ஒரு முதலமைச்சரா இருந்தவருக்கே அந்த கதின்னா, இவரு என்ன ஆவாரு? அப்ப நீங்க வந்து அதையெல்லாம் தாங்குற அளவுக்கு ஒரு சக்தி வேணும். ஆமா. அப்ப அந்த சக்திய நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா, இந்த தேர்தல் வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் ஒரு பிரைட்டான லைஃப் இருக்கு. ஆ, ஆ. இல்லங்க வேற வழி இல்ல நம்மளால அழுத்தம் தாங்க முடியல. ஒழியறது ஒழியுது. சேர்ந்துருவோம் அப்டின்னாருன்னா, கிட்டத்தட்ட கட்சிக்கு மூடு விழா தான். அது அதுக்கப்புறம் இங்க நம்பிக்கை ஆமா. வராது. ஏன்னா நீங்க கொள்கை எதிரி, கொள்கை எதிரிங்கிறீங்க. அப்படியே போய் சேர்ந்துட்டா அப்ப உங்கள்கிட்ட என்ன கொள்கை? இல்ல அந்த அந்த கட்டத்துக்கு அவர் போமாட்டாரு. அதை முடிந்த அளவுக்கு தவிர்ப்பதற்கு தான் அவரு பார்க்குறாரு. தொடர்ந்து ஆலோசனைகள் நடந்துட்டே இருக்கு. ஓகே. முக்கியமா ஜான் ஆரோக்கியசாமி நீங்க போகவே கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்காரு. அவர் சொல்றதெல்லாம் விஜய் கேட்கிறாரு. ஓகே. அவர் ஒரு கோடு போட்டா அந்த கோட்ட தாண்டறதே இல்ல விஜய்.
அவருடைய ஒரு குட் புக்கில் ஜான் ஆரோக்கியசாமி இருக்கார். ஸோ அவர் வலியுறுத்துவது என்டிஏ கூட்டணிக்கு போகக்கூடாதுங்கிறது தான். ஸோ அதனால் போகாமல் இருக்க நிறைய வாய்ப்புகள். புரியுது. ஏன்னா செந்தில் பாலாஜி வந்து இப்ப விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க. அது இவங்க குடுத்த குற்றச்சாட்டின் பேர்லாம். ம், ம், அவங்க எப்படி அங்க வந்து வந்தாங்க முதல்ல? ம். அங்க வந்து அவர் குண்டர்களை இறக்குனாங்க. இன்னும் நெறைய விஷயங்கள் அவங்க மேல வச்சிருக்காங்க. அதே சமயம் இங்க வந்து இல்ல. மேலேருந்து பார்த்தா எல்லாமே தெரியுது. இவ்ளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இத நீங்க எப்படி வந்து செந்தில் பாலாஜி மேல செலுத்த முடியும்? அப்படிங்கிற ஒரு விமர்சனம். நீங்க எப்படி பார்க்குறீங்க அத? இல்லைங்க, இப்போ சிபிஐ வந்து அவரை விசாரணைக்கு கூப்பிட்டுருக்குன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இங்கேருந்து போன ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார் இவங்க எல்லாமே ஒரு குற்றச்சாட்டை அவர் மீது வைக்கிறாங்க. அவங்க வந்து அப்போ அவரை உள்ள விசாரிக்கணுங்கிற ஒரு முடிவே எடுக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் வர சொல்கிறாங்க. இது இல்லாமல் சிபிஐ களத்தில் போய் ஆய்வு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு சில முடிவுகள் வந்திருக்கும். அதையொட்டியும் இந்த விசாரணை இருக்கும். அப்போ விசாரணைக்கு போயிட்டு வந்த பிறகு தான் அங்கே என்ன நடந்ததுங்கிறது தெரியும். எதையுமே வெளிப்படையாக அவங்க சொல்லலைன்னா கூட உள்ள இன்னது நடந்ததுங்கிறது கசியும். ஸோ அப்போ என்னன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக விசாரணைக்கே அவர் போகிறதுக்கு தயங்கலை. கட்டாயமாக போகணும்னு தான் சொல்லுவோம். ஓகே. ஏன்னா விஜய் வந்து விசாரணைய கொஞ்ச நாள் தள்ளி போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னெடுத்து வச்சிருக்காங்கல்ல இப்ப சமீபத்துல. இல்ல ஒரு 15 நாள் வந்து தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தள்ளி போடுறதுக்கான காரணம் என்னவா சார் இருக்கும்? இந்த இந்த நெருக்கடி குறையும்னு நினைக்கிறாரு. தேர்தல் டேட் அறிவிச்சிட்டாங்கன்னா இந்த தேர்தல் கூட்டணி நெருக்கடி வந்து கொஞ்சம் முடிவுக்கு வந்துடும். ஸோ அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் சிபிஐ போனீங்கன்னா அந்த விசாரணைங்கிறது ரொம்ப டென்ஷன் இல்லாமல் போயிடும். இல்லைன்னா அங்கே உட்கார வச்சுக்கிட்டு யாரோ ஒரு பெரிய மனிதர் அங்கே ஃபோன் பண்ணுறாருன்னு வைங்க, பேசுங்கன்னு கொடுப்பாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. அதனால் சொல்கிறாங்க. அப்போ அங்கேருந்து ஒரு நெருக்கடி, ஒரு அழுத்தம் ஏதோ ஒன்று கொடுக்கும் பொழுது அந்த அறைக்குள் இருந்து யாருமே ஒரு ஒரு அட்வைசராக இல்லாத பட்சத்தில் அவர் தான் முடிவு எடுக்கணும். அது என்னவா இருக்கும், அந்த முடிவை நோக்கி அவரை தள்ளுவாங்களா, அழுத்துவாங்களா, அவ்வளோ விஷயமும் இருக்குது. அதனால தான் இதை கொஞ்சம் இன்னும் தள்ளி போட்டோம்னா சரியாக இருக்கும்னு அவர் நினைக்கிறார். ஆனால் 15ஆம் தேதி தான் இறுதி கெடுவாக விஜய்க்கு வச்சுருக்காங்க அவங்க. ஓகே. அந்த 15ஆம் தேதி அங்கே உட்கார வச்சு அவங்க நினைச்சதை நடத்திடணும். 16ஆம் தேதி தேர்தல் தேதியை அறிவிச்சிடணும். இது 2 தான் அவங்களுடைய திட்டமாக இருக்குது. அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. புரியுது. ஏன்னா எல்லாருமே உத்து கவனிக்கிற அரசியலா தான் இப்ப இருக்கு. இந்த எலெக்ஷன் வந்து எல்லாருமே உத்து கவனிக்க அதுல ஒரு புது கட்சி வருது. ஆனா அந்த புது கட்சிக்குள்ள இவ்ளோ பிரச்சனைகளா, இவ்ளோ விஷயங்களா, இவ்ளோ கான்ட்ரோவர்சியா அப்படிங்கிற மாரிலாம் இருக்கு. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாங்க, அதாவது பெரும் செல்வாக்கோட ஒருத்தர் வந்தா ஒரேடியா ஜெயிச்சிடணும். அவரை சமாளிக்கிற அளவுக்கு ஆளுங்கட்சி பலமா இருக்குல்ல. இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு வந்து ஒரு ஒரேடியா ஒரு மக்கள் மத்தியில ஒரு எதிர்ப்பு இருக்கு. இப்போ 91, 96ல ஜெயலலிதா மீது இருந்த எதிர்ப்பு மாதிரி இன்னைக்கு மக்கள் மத்தியில இருந்ததுன்னா இவருக்கு இவ்வளோ டென்ஷனே இல்லை. வந்தாரு, ஜெயிச்சாரு, உட்காந்தாருன்னு உட்காந்துடலாம். அப்படி இல்லை இன்னைக்கு ஆமா, சூழ்நிலை. ஆமா. ஆனாலும் இவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, பஞ்சு மிட்டாயை காமிப்பாங்க, குச்சி மிட்டாயை காமிப்பாங்க. எதுக்கும் ஒத்து வரலன்னா கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க. இது மாதிரி ஏதோ ஒன்று நடக்க போகுது. புரியுது. ஆரம்பத்தில் எல்லாத்தையும் காமிச்சிட்டாங்க. ஆமா. எதுக்கும் அவர் முடியாதுன்ட்டாரு. இப்போ அடுத்து பலவந்தமா ஒன்று நடக்கும். புரியுது. அதுதான் என்ன பண்ண போறாரு. கரெக்ட். ஏன்னா இப்ப த்ரிஷாவுடைய விஷயத்துல கூட எல்லாருமே என்ன சொன்னா, அமித்ஷாவுடைய அழுத்தத்தின் பேரால் தான் இது நடக்குது. அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்களே. இல்ல அதெல்லாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் ரொம்ப தன்னிச்சையா நடந்தது. அவரே எதிர்பார்க்கல. இப்படி பேக் ஃபயர் ஆகும்னு அவர் எதிர்பார்க்கல. அவர் நோக்கம் நம்முடைய மனைவிக்கு நாம ஒரு பதில் சொல்லணும்னு நினைச்சாரு. ஓகே. அந்த அளவோட அது முடிஞ்சிடும்னு நினைச்சாரு. அது முடியாம வேற எங்கெங்கயோ போயிடுச்சு. அதை அவர் எதிர்பார்க்கல, உணர்ந்துட்டாரு. புரியுது. ஏன்னா திரைத்துறையே எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. எல்லாருமே திரைத்துறையில இருக்க பல பேர் வந்து நேரடியாகவோ, மறைமுகமாகவோ நெறைய ப்ரொடியூசர்ஸுமே நேரடியாகவோ, மறைமுகமாகவோ வந்து இல்ல நீங்க பண்றது சரியில்ல. இப்ப திரைத்துறையே எதிர்த்து நிக்கிற மாரி ஆயிடுச்சுல்ல. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அதாவது நம்ம இது தொடர்பா ரொம்ப பேச முடியாது. இப்போ நாம வந்து ஒரு தேர்ட் பர்சனை பார்த்து இவர் யார் அப்படின்னா இங்க இந்த சர்க்கிள்ல நம்ம சொல்லிட முடியும். இவரு இதுதான் அப்படின்னு சொல்லிட முடியும். அப்ப எல்லாருமே இதை பாக்குறாங்க. இதுல யாரை நோக்கி இவர் போறாரு அப்படிங்கும்போது தம்பி வேண்டாம் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. நலம் விரும்பிகளா தான் எச்சரிக்கிறாங்க. அவ்வளவுதான். உங்களுடைய உயரத்துக்கு இது தகுதியா இல்லை, இது அளவா இல்லை பார்த்தீங்க அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ள நிறைய அர்த்தம் இருக்கு, நீங்க புரிஞ்சு. கண்டிப்பா, கண்டிப்பா. இது சீக்கிரமே தாண்டி இதோட முடிஞ்சிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரோட பார்வை இருக்கு. அவருடைய தனிப்பட்ட லைஃப் அதுல நம்ம வந்து விமர்சனமா சொல்றேன் நான். ஒண்ணுமே இல்லை. நீங்க நம்ம தொடர்ந்து பேசுறதுனால அதை பத்தி பேச வேண்டியதா இருக்கு. எனக்கே கொஞ்சம் கூச்சமா கூட இருக்கு. உண்மையாவே பர்சனலா எடுத்து பேசுறது வந்து என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அது பொது வழிக்கு வந்துருச்சு. இல்லைன்னா இவ்வளவு தூரம் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. வந்ததுனால நிறைய பேசிட்டு இருக்கோம்.